சில பேருக்கு நல்ல குடும்பம் போச்சுனாலும் பிடிக்காது. இன்னும் நல்ல இடமா நான் திருமணம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கோம். இவன் வந்து சொந்த பந்தம் சுற்றில் இருக்க ஜனங்கள்லாம் சேர்த்தி விடுவாங்க. ஆமாம், அவன் ஒழுங்காக வாழ்க்கை போனான், நீ இதை செஞ்சுருக்கலாமே, நீ படித்த படிப்பு வேஸ்ட்டாக போச்சு, உனக்கு எவ்வளோ அறிவு, நீ வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்ட, அந்த மனசனை கட்டிக்கிட்ட, அந்த பெண்மணியை கல்யாணம் பண்ண, அவங்க வீடு உன்னை அழுத்தி போட்டுடுச்சு, உன்னை உருப்படாமல் போனது காரணமே அந்த குடும்பம் தான். நல்லா போயின்னு இருக்க குடும்பம் அது அது வந்து இருக்கிறது இவங்களுக்கு அதிருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருந்துச்சுன்னா பொறாமைப்படுவான். இவன் எதையாவது ஒன்று சொல்லலாம், சில பேர் தூக்கம் வராது. எவன் பேச்சாவது கேட்கலன்னா சில பேருக்கு தூக்கம் வராது. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறவனும் இருக்கிறான், பார்க்குறதெல்லாம் எடுத்து சொல்கிறவனும் இருக்கிறான். ஐடியா கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்கான். ஆனால் அது ஆவிக்குரிய ஆலோசனையாக இருக்காது. இன்னும் உங்களுக்கு ஆவியை விட்டு போகிற மாதிரி இருக்கும். தேவன் ஒன்று இதை சாப்பிட வேணான்னு சொன்னது உண்டோ அப்படின்ற மாதிரி தான் இன்னையும் வரைக்கும் எல்லா பகுதியிலும் வரும். புறஜாதிகளை திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொன்னது உண்டோ, தசமம் கொடுக்க வேணாம்னு சொன்னது உண்டோ. என்ன அப்போ பழைய ஏற்பாட்டில் தான் அதெல்லாம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இல்லை. நான் சொல்கிறத கேளு, நீ தேவனை போல மாறுவ, என் வார்த்தையை கேளு, உன்னை எல்லாம் ஏமாத்துறாங்க. புறஜாதிகள்லாம் எப்படி ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, இப்படிலாம் பண்ணால் தான் வருவாங்க. அப்படியே போட்டு குழப்பி ஏதோ தெளிவில்லாத உண்மை போல் நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி சாவடிச்சான ஒருத்தன். அவன் நான் விஷப்பா வச்சான். உங்களை வழி திசை திருப்பு பண்ணுவதற்கு இயேசுவின் நாமத்தில் பல ஜனங்க எழும்புவாங்க. நீங்கள் தான் உங்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவன் சம்பாதியத்தை கற்று பெருக்க பண்ணுவார். தேவன் தான் பெருக்க பண்ணுவார், தவிர மனுஷன் இல்லை. மனுஷன் தடை தான் பண்ணுவான். அந்த தடைகளை உடைக்கிறவர் தான் கர்த்தர். எப்பொழுதுமே விசுவாசிகள் சொல்லணும், இந்த மனுஷனாலும் என் நன்மை போச்சு, இந்த மனுஷனாலும் எனக்கு தீங்கு உண்டாச்சு, இந்த மனுஷனாலும் கதவை அடைக்கப்படுது. எல்லாமே உண்மைதான். அதன் மேலே கர்த்தர் தம்முடைய நீதியை செலுத்த வல்லவராக இருக்கிறார். நீதியின் தேவன் நம் தேவன். நம்ம உயர்த்துக்கிறது அவர் தான். அவர் சத்தியத்தின் தேவன். அவர் சத்தியமாகவே நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த அறிவும், அந்த தெளிவும், அந்த விசுவாசம், அந்த பரஸ்பரம் இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டமாக போயிடும். அதான் நொந்து கொள்வோம், எல்லாரையும் நொந்து கொள்வோம். குடும்பத்தில் ஆரம்பித்து மாமியார் வீட்டு ஜனங்களை போயிட்டு அப்புறம் சொந்த பந்தம், அப்புறம் தான் இந்த கான்செப்டுக்குள்ளே வருவோம். மனுஷன் அவன் மந்திரம் பண்ணிட்டான், இவன் மந்திரம் பண்ணிட்டான், இவன் மந்திரம் எப்போ அபிஷேகமெல்லாம் பட்ட பிறகு இஸ்ரவேலர் மந்திரம் யாக்கோபுரம் குரு சொல்லுதும் இல்லைன்ற வார்த்தையும் அவன் காதுக்கு வராது. தேவனை காட்டிலும் பேய் பிசாசு அதிகமாக விசுவாசிப்பான்.